Welcome to TAF ICE Institute of Central Exam. Upcoming exam SSC CHSL 2025. அதுக்கான இங்கிலீஷ் மோக் டெஸ்ட் சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே 2. இன்னைக்கு நம்ம ஒரு 25 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Select the option with the correct use of article. Article அப்படின்னா உங்களுக்கு தெரியும் A and the. So the definite article. ஏவும் ஆனும் வந்து பார்த்தீங்கன்னா indefinite article. William Wordsworth was a romantic poet. He did things in an unusual manner. William Wordsworth was romantic poet. He did things in an unusual manner. William Wordsworth was the romantic poet. He did things in a unusual manner. அதே மாதிரி கீழேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. William Wordsworth was a romantic poet. He did things in a unusual manner. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரூல் இருக்கு, ஆர்டிக்கலுக்கான ஒரு ரூல் இருக்கு. என்னன்னு பார்ப்போம் பாருங்க. எங்க ஆர்டிக்கல் இருக்குன்னு பாருங்க. ஏ அண்ட் அடுத்தது இங்கே ஆன் இருக்கு, இங்கே ஏ, இங்கே தி இருக்கு, நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏ அப்படி இல்லைன்னா ஆன். ஸோ இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் வபல் சவுண்டோடு இருந்ததுன்னா ஆன் பயன்படுத்தணும், கான்சோனன்ட் சவுண்டோடு இருந்ததுன்னா ஏ பயன்படுத்தணும். அப்போ ஒரு அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இன்டெஃபினட் ஆர்டிகல் பயன்படுத்தணும். ஆனால் இங்கே பாருங்கள், ரொமாட்டிக் அப்படின்றது கான்சோனன்ட் சவுண்டோட தான் வந்திருக்கு, அதனால் இது கரெக்ட், ஏ பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா இது அட்ஜெக்டிவ். போயட்ன்றது பாருங்கள் சிங்குலர் கவுண்டபிள் நவுன். அடுத்தது பாருங்கள் மேனர். மேனரும் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன், அதுவும் சிங்குலராக இருக்குது. அன்யூஷுவல்ன்றது அட்ஜெக்டிவ், அன்யூஷுவல்ன்றது அட்ஜெக்டிவ். பட் ஆனால் இங்கே அன்யூஷுவல் அப்படின்றது அப்படின்ற வபல் சவுண்டோட ஆரம்பிக்குது, அதனால் நீங்கள் ஆன் பயன்படுத்துறீங்க. ஸோ சேம் ரூல் பாருங்கள், ரெண்டு இடத்துலையும் வந்திருக்கு. ஏவோ ஆனோ அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a grammatical error. Error spotting. Mathematics help in developing the logical mindset of students. ஸோ இந்த 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுருவாங்க பார்த்தீங்களா, இதில் எங்கே எரர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எங்கே எரர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் நவுன் ரிலேட்டடான எரர் இருக்குது. அது என்ன நவுன் ரிலேட்டடான எரர்? சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பாலிட்டிக்ஸ், இது எல்லாமே வந்து எஸ்ஸில் தான் முடியும். சப்ஜெக்ட் வந்து எஸ்ஸில் முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் ப்ளூரல் நவுனாக கன்சிடர் பண்ணக்கூடாது, சிங்குலர் நவுனாக தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ மேத்தமேட்டிக்ஸு அதுக்கு பக்கத்தில் இஸ்ஸா ஆரா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இஸ் தான் பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், ஹெல்ப்னு கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்ன்றது வெர்போடைய பேஸ் ஃபார்ம், V1 ஃபார்ம். V1 எதுக்காக பயன்படுத்துவோம்னா ப்ளூரலுக்கு அப்புறம் தான் V1 ஃபார்ம் பயன்படுத்துவோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ஆனால் இந்த இடத்துல மேத்தமேட்டிக்ஸ் சிங்குலராக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பயன்படுத்தணும்னா வெர்போடைய எஸ் ஃபார்ம் பயன்படுத்தணும், ஹெல்ப் வரக்கூடாது, ஹெல்ப்ஸ் பயன்படுத்தணும். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் இட்டுன்னு ரெஃபர் ஆகும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் த லாஜிக்கல் மைண்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்கே எரர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டில் எரர் இருக்குது. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். என்ன இடியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ்டிங் அண்ட் ஆர்ம் அண்ட் எ லெக். நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, என் தலையை அடமானம் வச்சாவது உன்னோட கடனை அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு கையளவு ஒரு காலளவு எக்ஸ்பென்சிவாக இருக்கிற பொருளை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ காஸ்டிங் அண்ட் ஆர்ம் அண்ட் எ லெக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம், பொருள்னு அர்த்தம். வெரி அட்ராக்டிவ் அண்ட் சீப் கிடையாது, வெரி ரஃப் அண்ட் டப் அதுவும் கிடையாது, வெரி காஸ்ட்லி அண்ட் லக்ஸூரியஸ் அதான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சி. வெரி என்டர்டைனிங் அண்ட் ஜோவியல்னா ஜோக் சொல்லிட்டு நல்லா ஹியூமரஸாக இருக்கிறவங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டிடியூட் த அண்டர்லைன்டு செக்மெண்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். This serum
contains ingredients enabling the hair to grow. The enable grow hair. எப்பயுமே the என்ற ஆர்டிக்கல் வந்து verb-க்கு முன்னாடி வராது. ஸோ enable அப்படின்றது verb. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்து பாருங்க for growth hair. growth, ரைட். ஸோ இந்த மாதிரி ட்ரூத், growth இந்த மாதிரி THல முடிஞ்சதுன்னா அது நவுனாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. அதனால் பாருங்கள் ஃபார் அப்படின்றது ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நவுன் தான் வரணும். ஹேரும் நவுன் தான். ஸோ நவுன் ப்ளஸ் நவுன் அந்த மாதிரி காம்பினேஷனில் வர்றதும் தப்பு. ஸோ இதுவும் தப்பு. ஃபார் க்ரோயிங் மெனி ஹேர். ஹேர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஸோ ஏன்னா அதுக்கு சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் சேமு. அதனால் மெனி ஹேர்னு பயன்படுத்தக்கூடாது. அதுவும் தப்பு. தட் எனேபிள் த ஹேர் டு க்ரோ. ஸோ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீடியன்ஸ். தட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ப்ளூரல் கவுண்டபிள் நவுனா. ஸோ ப்ளூரலாக இருக்கிறதுனால தட் எனேபிள் வர்போடைய பேஸ் ஃபார்ம் பயன்படுத்திருக்காங்க. எனேபிள் த ஹேர் டு க்ரோ. ஸோ எனேபிள் த ஹேர் டு க்ரோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன். இங்கே எனேபிளிங் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடாது. தி சீரம் கண்டைன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் தட் எனேபிள். எந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹேர் க்ரோ பண்ணுறது எனேபிள் பண்ணுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். டைலமா. டைலமானா கன்ஃபியூஷன், குழப்பம். கமிட்டி, வாரண்டி, நீஸ். இதில் எந்த இடத்துல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு கேட்குறாங்க பாருங்கள். டைலமா இது ஒரு கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. கமிட்டி இந்த மாதிரி டபுளாக வருது பார்த்தீங்களா. டபுள் எம், டபுள் டி இதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறாங்க. 2 M 2 T 2 E. வாரண்டி 2 R 2 A, ரைட். ஸோ அப்போ நீஸில் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. நீஸ்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற மொரப்பொன், அவங்கள தான் வந்து நம்ம நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீஸுக்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா NIECE. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், NEICE. மோஸ்ட்டாக ஸ்பெல்லிங் எரரில் வவ்வல்ஸை நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். வவ்வல் ரிலேட்டடான எரர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்பாங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. If there is no need to substitute it, select no substitution required, right. It has been found that the trees are being destroyed by a moth. mothனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி மாதிரியே ஒன்று இருக்கும் இல்லையா. நிறைய மரங்களை வந்து அந்த தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். அப்போ பாருங்கள், ஆர் பீயிங் டிஸ்ட்ராய்டு. ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் இருக்குது. பை இருக்கிறதுனால இது வந்து பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸில் நம்ம எப்பயுமே வர்போடைய தேர்ட் ஃபார்மில் தான் முடியும். ஸோ வர்போடைய தேர்ட் ஃபார்மில் தான் முடிச்சிருக்காங்க. ட்ரீஸு ப்ளூரல், அதனால் ஆர் பயன்படுத்திருக்காங்க. ஆர் வருதுனாலே இது மோஸ்ட்டாக என்னவாக இருக்கணும், ஒன்று சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கணும். பேசிவ் வாய்ஸில் ஆர் எங்கெங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும், இல்லைனா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். இஸ்ஸு, ஆறு, ஆமு ஃபாலோடு பை வர்போடைய தேர்ட் ஃபார்ம், இல்லைனா ஆமு, இஸ்ஸு, ஆறு ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வர்போடைய தேர்ட் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு. அப்போ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு கரெக்டான பேசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் ஃபாலோடு பை பீயிங் ப்ளஸ் வர்போடைய தேர்ட் ஃபார்ம். ஸோ பேசிவ் வாய்ஸில் இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா பேசிவ் வாய்ஸ்ன்றதுக்கு இண்டிகேஷன் என்ன, பைன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்கிற ஆப்ஷனே கரெக்டாக இருக்கிறதுனால நோ சப்ஸ்டியூஷன் ரிக்வயர்ட். Next one, select the most appropriate antonym of the underlined word the given sentence. His feeble opponent was no match to him and ultimately he won the challenge. Feeble, feebleனா என்ன? feebleனா ரொம்ப வீக்கானவங்கன்னு அர்த்தம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. feebleனா என்ன அர்த்தம், வீக்குன்னு அர்த்தம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராங், மிஸ்டிக், மேஜர், இன்டெலிஜென்ட். வீக்குக்கு ஆப்போசிட் என்ன, ஸ்ட்ராங். ஸோ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1, அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானியம் ஆஃப் த கிவன் வேர்ட் எவேசிவ். எவேசிவ்னா என்ன, எவேசிவ் இம்பார்ட்டன்ட் வேர்ட். எவேசிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சுற்றி வளைச்சி பேசுகிறோம் இல்லையா. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம டைரெக்டாக பதில் சொல்லாமல் சுற்றி வளைச்சி வரோம் இல்லையா, அதை தான் நம்ம எவேசிவ் அப்படின்னு சொல்லுவோம். தெளிவற்றது அப்படின்னு ஒரு மீனிங் கூட இருக்குது. அன்கிளியர்.
தெளிவற்றது, அன்கிளியர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. கொகிசிவ், கொகிசிவ்னா என்ன அர்த்தம்னா ஒட்டிக்கிறது, ஸ்டிக்கு, ஸ்டிக், ஸ்டிக்னா என்ன அர்த்தம், ஒட்டிக்கிறது. ஆம்பிகுவஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங்கில் கேட்பாங்க. ஏன்னா பாருங்கள் OUU, ஸோ இந்த ஃபார்மில் கேட்பாங்க. கண்டினியூஸும் இதே மாதிரி தான், CONTINUOUS. ஸோ ஆம்பிகுவஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மீனிங் அன்கிளியர், தெளிவற்ற அப்படின்னு அர்த்தம். அக்சசபிள், அலவபிள் அப்படின்னு அர்த்தம். அப்ரேசிவ், அப்ரேசிவ்னா ரஃப், அப்ரேசிவ்ன்றது அந்த பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, சொர சொரன்னு இருக்கும் இல்லையா. அப்ரேசிவ்னா என்ன அர்த்தம்னா சொர சொர அப்படின்னு அர்த்தம். ரஃப், ஹார்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், நம்மளுக்கு சினானியம் கேட்டிருக்காங்க. எவேசிவ்க்கு என்ன மீனிங், எவேசிவ்க்கு ஆம்பிகுவஸ் அப்படின்றது தான் மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a grammatical error. I used to eat into in the evening when my parents were on night shift. இந்த கொஸ்டினில் எங்கே எரர் இருக்குது? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின், சிம்பிளான ஒரு லாஜிக் பிரகாரம் இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டு ப்ரிப்போசிஷன், இன்னுன்றது ப்ரிப்போசிஷன், ரெண்டுமே ப்ரிப்போசிஷன். இன்டு அப்படின்றது மேலேருந்து கீழே குதிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, இன்னுன்றது உள்ளே இருக்குது அப்படின்றதுக்காக பயன்படுத்துவாங்க. ரெண்டு ப்ரிப்போசிஷன் ஒன்றா வரக்கூடாது, அதில் எரர். மோஸ்ட்டாக நம்ம ஈவினிங்க்கு இந்த ஈவினிங், இந்த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன்ன்றது தான் பயன்படுத்துவோம். ஸோ இந்த ஃப்ரேஸ் வந்து கரெக்டாக இருக்குது, இங்கே இன்டு வரக்கூடாது. ஏன்னா இன்டு வரலன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது, ஈட் இன்டுனா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, இது ஒரு ஃப்ரேசல் வர்பு. இந்த ஃப்ரேசல் வர்புக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈட் இன்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெடியூஸ் பண்ணுறது, சாப்பிட்டு குறைக்கிறது. இந்த கம்பளி பூச்சிலாம் செடியை மேய்ஞ்சி செடியை சின்னதாக்கும்ல, அது மாதிரி ஈட் இன்டுனா குறைக்கிறதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. அப்போ இங்கே என்ன வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டு வரக்கூடாது, ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் எரர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், the following sentence has been split into 4 segments. Identify the segment that contains an error. Shall have you bring your notebook tomorrow. இந்த மாதிரி வந்ததுன்னா, இந்த ஃபார்மெட்டில் வந்ததுன்னா இதை SR நோ டைப் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. SR நோ டைப்பு கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், shall followed by have, you bring. இதில் என்ன மேஜரான தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் டைப்பில் ஒரே ஒரு ஆக்சிலரி வர்பு தான் நவுனோ ப்ரொனவுனோ அதுக்கு முன்னாடி வரும். இங்கே 2 ஆக்சிலரி வர்பு வருது இல்லையா, இதிலே தப்பு இருக்குது. ரெண்டாவது, அப்படியே இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஹேவுக்கு அப்புறம் வர்ற வர்பு வந்து வர்போடைய தேர்ட் ஃபார்மாக தான் இருக்கணும். அப்போ அதுவும் தப்பு. அப்போ என்ன போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷல் ஒரு மாடல் ஆக்சிலரி, யூ bring. பிகாஸ் மாடல் ஆக்சிலரிக்கு அப்புறம் எப்பயுமே வெர்போடைய பேஸ் ஃபார்ம் தான் பயன்படுத்தணும். இந்த ஹேவ்ன்றது unnecessary addition. Shall you bring your notebook tomorrow? ஸோ சிம்பிள் கான்டெஸ்ட்டில் இருக்குது, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை தான் எஸ்ஆர் நோ டைப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரக்கூடாது, ஹேவ் வந்து வரக்கூடாது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த ஆப்ஷன் வித் த கரெக்ட் யூஸ் ஆஃப் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துங்க, இஃப் கண்டிஷனில் பொறுத்த வரைக்கும் கண்டிஷனல் 1 மொத்தம் 0 கண்டிஷனல், ஃபஸ்ட்டு கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல் இருக்குது. ஃபியூச்சர் டென்ஸ் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வரும். ஃபஸ்ட்டு கண்டிஷனலில் இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும், மெயின் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வரும். எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹேட் ஒர்க்கு, ஹார்ட், இது தப்பு. ஏன்னா ஹேடுக்கு அப்புறம் எப்பயுமே ஒர்க்குடுன்னு வரணும். அதேமாரி ஹேவ் ஒர்க்கு, இதுவும் தப்பான கான்டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் இன் த சேம் மேனர் யூ வில் சூன் அச்சீவ் சக்ஸஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வருது. ரைட்? ஸோ இது எல்லாமே பாருங்கள், இந்த இடத்துல ஹேவ் வந்ததுன்னா இஃப் யூ ஹேவ் ஒர்க் ஹார்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராங் கான்டெஸ்ட்டில் இருக்குது. இஃப் யூ ஒர்க் ஹார்ட், ஸோ இஃப் யூ ஒர்க் ஹார்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த இடத்துல பாருங்கள் வில் அச்சீவ் சக்ஸஸ், சக்ஸஸ் அப்படின்றது நவுனு. ஸோ வில் அச்சீவ் அப்படின்றது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிறதுனால அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கரெக்டாக எங்கே ஃபியூச்சர் டென்ஸை பயன்படுத்திருக்காங்கன்ட்டு.
ஸோ ஃபோர்த் ஆப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க. Next one, select the most appropriate idiom to complete the given sentence. With the increasing market prices and stagnant salaries, he is dash. Stagnant na தேங்கி நிக்கிறது. ரைட்டா? Taking a break, feeling the pinch, beating the rap, getting it off his chest. இது எல்லாமே idiom. எந்த idiom இதில் கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, feeling the pinch. ஃபீலிங் த பிஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டியை நான் ஃபேஸ் பண்ணுறது, ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுறது, அதாவது பணப்பிரச்சனை. ரைட்டா? அவங்களுக்கு பாருங்கள், மார்க்கெட்டில் எல்லா பொருளுடைய விலையும் அதிகமாகிட்டே இருக்குது, சேலரி அப்படியே இருக்குன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா? அப்போ ஃபீலிங் த பிஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுறது. டேக்கிங் எ பிரேக்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட் எடுக்கிறது. பீட்டிங் த ரேப்னா என்ன அர்த்தம்னா எஸ்கேப் ஆகுறது. ரைட்டா? ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியிலேருந்து லீகலாக எஸ்கேப் ஆகுறது. கெட்டிங் இட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட்னா அந்த மனசார சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ மனசார சொல்கிறது தான் கெட்டிங் இட் ஆஃப் ஹிஸ் ஜஸ்ட், மனசார சொல்கிறது. ஸோ ஆப்ஷன் என்ன கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீலிங் த பிஞ்ச். நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டோனியம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஸ்டாய்க். ஸ்டாய்க்ன்றது ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டு. அது என்ன ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் இம்பார்ட்டன்ட் வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாய்க் அப்படின்னா எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாத ஆள். ரைட்? ஸோ ஃபீலிங்லெஸ், ஃபீலிங்கே இல்லாத ஆள், அதாவது எமோஷன் ஃபீலிங் எதுவுமே இல்லாதவங்கள தான் நம்ம ஸ்டாய்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப காமாக எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாமல் அப்படியே இருக்கிறவங்கள தான் நம்ம ஸ்டாய்க்குன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? ஆண்டோனியம் கேட்குறாங்க. ஆண்டோனியம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் துள்ளி குடிக்கிறது, எமோஷனாக பிஹேவ் பண்ணுறவங்கள ஆப்போசிட்டாக வருவாங்க. டாலரண்ட்னா சகிச்சுக்கிறது, ஸோ அது கிடையாது. அப்பத்திட்டிக், கோஆப்ரேட்டிவ். அப்பத்திட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது எந்த விதமான எமோஷன் இல்லாதது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மீனிங் தான் கொடுக்குது. ஃபர்வெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது, துள்ளி குதிக்கிறது, சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறது. இது எமோஷனே இல்லாமல் இருக்கிறது, இது அல்டிமேட் எமோஷனில் இருக்கிறது. அப்போ ஸ்டாய்க் ஆப்போசிட் என்ன? ஃபர்வெண்ட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது எந்தூசியாஸ்டிக், இது ஃபீலிங்கே கிடையாது. நோ ஃபீலிங் ஆர் நோ எமோஷன். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, செலக்ட் த ஆப்ஷன் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன்டு பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ். She is under the illusion that she will get the job. Illusion அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு இது கிடைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா, அது பேர் தான் அல்யூஷன். அதாவது நம்ம ஒரு விஷயம் வந்து நம்மளே நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா, அது பேர் தான் அல்யூஷன். இல்யூஷன், ஹாலோசினேஷன், விஷன் அண்ட் ரியாலிட்டி. ஸோ இந்த இடத்துல எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. Select the option that will improve the underlined part of the given sentence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அல்யூஷனுக்கு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும். இல்யூஷன், ஹாலோசினேஷன், விஷன் அண்ட் ரியாலிட்டி. ஸோ இல்யூஷன் அப்படின்றது தான் இந்த அல்யூஷனுக்கு ஓரளவுக்கு சூட்டபிளான ஒரு பார்ட்டு. ஹாலோசினேஷன் அப்படின்னா ஒரு பொருள் இல்லாமல் இருக்கும், ஆனால் அதை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதாவது ஒரு மயக்கத்தில் நம்ம முன்னாடி ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஹாலோசினேஷன். விஷன்னா பார்வை, அன்ரியாலிட்டினா அன்ட்ரூன்னு அர்த்தம், உண்மை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். பட் அல்யூஷன், இல்யூஷன் ரெண்டுமே சேம். ரைட்? மோரோவர் ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கும், அது வந்து அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, அதான். ஆனால் உண்மையாலுமே அது கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுதான் நம்ம இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் த அண்டர்லைன்டு செக்மெண்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். The common masses have waited for 3 hours to meet the king in the royal court. இந்த அண்டர்லைன்டு பார்ட்டில் என்ன நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம், இல்லை இருக்கிறதே கரெக்டாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஹேவ்ன்றது ப்ளூரல் கவுண்டபிள் நவுனுக்கு அப்புறம் பயன்படுத்த வேண்டியது, கரெக்டாக பயன்படுத்திருக்காங்க. வெர்போடைய தேர்ட் ஃபார்ம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். பட் டென்ஸ் பிரகாரம் இது கரெக்டு. இந்த ஃபார் 3 hours 3 மணி நேரமாக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஹாவ் வெயிட்டட் அப்படின்னு நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஹாவ் பீன் வெயிட்டட்.
பிகாஸ் ஃபார் சின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுன்றது பாஸ்ட்டு ஃப்யூச்சரு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் இந்த முக்காலத்தையும் அது கடந்து வரும். அப்போ த காமன் மாசஸ்னால் மக்கள் வந்து அந்த கிங் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போயும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் ஹேவ் பீன் வெயிட்டிங் தான் பயன்படுத்தணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபாரு சின்ஸு இதுக்கப்புறம் ஒரு டைம் வந்ததுன்னா டைம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷனுக்கும் சின்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிள் டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ் டெஸ்ட்டு. There is nothing more dash than when you sit down at your table to study with the most sincere of intention, and instead of being able to finish the task at hand, you find your thoughts dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரஸ்ட்ரேட்டிங், எக்ஸைட்டிங், இன்ட்ரெஸ்டிங், சர்ப்ரைசிங். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸைட்டிங் பாசிட்டிவ், சந்தோஷத்தில் இருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பாசிட்டிவ் வேர்ட், சர்ப்ரைசிங்கும் பாசிட்டிவ் வேர்ட். பட் இங்கே இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் வேர்டு ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஃப்ரஸ்ட்ரேட்டிங்னா என்ன அர்த்தம்னா போராக இருக்கிறது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேசினஸை உருவாக்குறது. அப்போ தெர் இஸ் நத்திங் மோர். அப்போ இந்த இடத்துல என்ன நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட்டிங். படிக்கிறத மாதிரி ஒரு கொடுமையான விஷயம், கஷ்டப்படுத்துகிற விஷயம், நம்மளுக்கு போர் அடிக்கிற விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வேண்ட்ரிங், இன்ட்ரெஸ்டிங், டயரிங், ஓரிங். இந்த இடத்துல வேண்ட்ரிங்னா என்ன அர்த்தம்னா ஊராக சுற்றி பார்க்குறது. அப்போ பாருங்கள் நம்மளுடைய தாட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற நேரத்தில் படிக்காமல் தன்னுடைய சுற்றி வருது, எங்கெங்கேயோ போயிட்டு வருது. விளையாட போகலாமா, சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி அந்த தாட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வருது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவீங்க, மற்ற எதுவுமே அந்த இடத்துல செட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன். However, there are certain techniques that you can use to dash your concentration. அப்போ இதெல்லாம் இருக்குது, படிக்கும்போது இந்த பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு எந்தெந்த விஷயம் என்ஹான்ஸ் பண்ணும், சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ என்ஹான்ஸ்னால் இம்ப்ரூவ். அப்போ இவங்களுக்கு நிறையா படிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது. அதை எந்தெந்த விஷயம் வந்து எந்தெந்த டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு என்ஹான்ஸ் your concentration. Next one. To begin with, one should dash to create the physical environment that is conducive to dash thought. அதாவது அவங்க முதல்ல ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை, ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, நம்ம ஒரு கரெக்டான பிளேஸில் போய் உட்காரணும். attempt to create the physical environment that is conducive to dash thought அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னுடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஃபோக்கஸ்டு தாட். அப்போ ரொம்ப சிம்பிள், என்ன ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் போயிட்டு எங்கே நம்மளுடைய மைண்ட் வந்து படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல போய் உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கான்சென்ட்ரேட்டடாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஷியஸ். ஸோ கான்ஷியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜாக்கிரதையாக இருக்கிறது, ரைட், கேர்ஃபுல்லாக இருக்கிறது. பட் தாட் வந்து கேர்ஃபுல்லாக இருக்காது, தாட் வந்து ஒருநிலைப்படுத்தணும். ஸோ ஃபோக்கஸ்டு தாட்டு தான் இந்த இடத்துல கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டோனியம் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் த பொலிட்டிஷியன் மேட் எ கேண்டிட் ஸ்பீச் ஹி earned த ரெஸ்பெக்ட் ஆஃப் த voters. அது என்ன கேண்டிட் ஸ்பீச்? கேண்டிட் ஸ்பீச்னா ஓப்பன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ரைட்டா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கேண்டிட் அப்படின்னா நீங்கள் குழந்தைன்னு ஞாபகம் வச்சுங்க, கேண்டி குழந்தைன்னு ஞாபகம் வச்சுங்க. குழந்தை எப்பயுமே பொய் பேசாது இல்லையா, அதுதான். ஸோ கேண்டிட் ஸ்பீச்னா குழந்தை பேசுகிற மாதிரி உண்மையை பேசுறது, ஓப்பனாக பேசுறது தான் அதுக்கான மீனிங். அப்போ அங்கே ஆண்டோனியம் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு உண்மையான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்பீச்சுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டிசன்ட். ரெட்டிசன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அமைதியாக எந்த விஷயத்தையும் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லாமல் ரொம்ப டம்ப்டாக இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் மூடி மறைக்கிறது தான் ரெட்டிசன்ட். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேண்டிடுக்கு ஆப்போசிட்டு ரெட்டிசன்ட்.
ஸோ ப்ரூடென்ட்னாலும் ட்ரூத், உண்மையை சொல்கிறவர்னு அர்த்தம், ஹானஸ்ட். டிசைட்ஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஸ்ஹானஸ்ட், நேர்மையற்ற. இங்கே அந்த பற்றியே கிடையாது. கேண்டிட்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறவங்க. ரெட்டிசன்ட் அப்படின்னா எதுவுமே பேசாமல் இருக்கிறவங்க. இவங்களுக்கும் உண்மை தான் பேசுவாங்க, ஆனால் அதிகமாக பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. ஸோ கேண்டிட்னா ஓப்பனாக பேசுகிறவங்க, ரெட்டிசென்ட்னா ஓப்பனாக பேசாமல் அதாவது அமுக்கமாக இருக்கிறவங்க. ரெக்லெஸ்னால் என்ன அர்த்தம்னா கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்க, கண்ணை மூடிக்கிட்டு எதாக இருந்தாலும் பண்ணுறது, ரொம்ப ஃபெரோஷியஸாக கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுறவங்கள தான் ரெக்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். There were waiting for their family members who were returning from a pilgrimage, therefore they were dash on the platform. Select the most appropriate idiom to filling the blank in the given situation. Running behind time, playing a joke, pacing up and down, rolling up their sleeves. இந்த இடியமில் கொடுக்கப்பட்ட 4 இடியமில் எது அந்த இடத்துல கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். therefore they were dash on the platform. பிளாட்ஃபார்மில் இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பிளாட்ஃபார்மில் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்க நேருக்கு நடந்துகிட்டு இருப்பாங்க, எப்போ வருவாங்கன்ட்டு. ரன்னிங் பிஹைண்ட் டைம். ஸோ இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் ஃபார்வர்டு அண்ட் பேக்வேர்டில் நடக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிங் அப் அண்ட் டவுன். பேசிங் அப் அண்ட் டவுன்னா ஒரு மேடையில் முன்னாடியும் பின்னாடியும் நடந்து போகிறது. ரன்னிங் பிஹைண்ட் டைம்னா என்ன அர்த்தம்னா லேட்டுன்னு அர்த்தம், லேட்டாக வர்றது. ரோலிங் அப் தேர் ஸ்லீவ்ஸ்னால் என்ன அர்த்தம்? இப்போ இந்த படத்தில் ஹீரோ சண்டை போடும்போது கையை மடிச்சுட்டு போவார் இல்லையா, அதான். ஸோ வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ரோலிங் அப் தேர் ஸ்லீவ்ஸ். ரெடி டு ஒர்க் ஹார்ட். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிங் அப் அண்ட் டவுன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 23 பாருங்கள். Select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. If there is no need to substitute it, select no substitution required. If you give away smoking, your health will improve. Right. இப்போ பாருங்கள், give away, give up, give off, give out. இதை எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் give away அப்படின்னா என்ன அர்த்தம்னா டொனேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் கிவ் அப்னா ஸ்டாப் பண்ணுறது, குவிட். அப்போ ஸ்மோக்கிங்க்கு டொனேட் பயன்படுத்துவீங்களா இல்லைனா குவிட் நம்ம நிறுத்துறதை பயன்படுத்துவீங்களா? ஸோ கிவ் அப் தான் பயன்படுத்தணும். இந்த இடத்துல கிவ் அவே வரக்கூடாது, கிவ் அப் அப்படின்றதான் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் ஒன் கிவ் அவுட். கிவ் அவுட்னா என்ன அர்த்தம்னா டிஸ்ட்ரிபியூட்னு அர்த்தம். கிவ் அவுட் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஸ்பெல்லிங் எரர். ப்ரிவிலேஜ் அப்படின்ற வார்த்தைக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் கேட்குறாங்க. ப்ரிவிலேஜ். நிறைய பேர் இன்னொரு பிரச்சனை பண்ணிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க, LEDGEன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ப்ரிவிலேஜ்னா LEDGE அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ டி வரக்கூடாது, PRIVELEGE, ப்ரிவிலேஜ். ஸோ ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஸோ இந்த டிஆலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவாங்க. லாஸ்ட் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின் இது, மறுபடியும் எரர் கரெக்ஷன். In order to connect these themes to a wider historical context, Rahul go beyond aesthetic analysis. Aestheticனா பியூட்டி, ரைட், க்ளோரி, அழகுன்னு அர்த்தம். ஆஸ்தெட்டிக்னா என்ன அர்த்தம்? அழகு அப்படின்றதான் அர்த்தம். அதாவது பளிங்குன்னு இருக்கு இல்லையா, கடைக்கு போனால் ஒரு பொருள் நல்லா அழகாக இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஆஸ்தெட்டிக் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அழகாக இருக்கிறது தான் ஆஸ்தெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பாருங்கள். ராகுல் அப்படின்றது ஒரு நபருடைய பெயர், ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் ஆல்வேஸ் அக்ரி வித் சிங்குலர் வெர்பு. சிங்குலர் வெர்போட தான் அக்ரி ஆகும். கோன்றது வெர்போடைய பேஸ் ஃபார்ம். இது ப்ளூரல் கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இந்த மாதிரி ப்ராப்பர் நவுனுக்கு நீங்கள் எப்பயுமே ஹீ கோஸ், ராகுல் கோஸ்க்கு ஹீ கோஸ் அப்படின்னு தான் பயன்படுத்தணும். இந்த இடத்துல என்ன வரக்கூடாது? கோ வரக்கூடாது, கோஸ்ன்னு வரணும். ரைட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ராப்பர் நவுனுக்கு அப்புறம் நம்ம என்ன பயன்படுத்தணும்? வெர்போடைய எஸ் ஃபார்ம் தான் பயன்படுத்தணும். ஸோ அந்த இடத்துல என்ன வரணும்? வெர்போடைய எஸ் ஃபார்ம் தான் வரணும். எந்த இடத்துல எரர் கேட்டாங்கன்னா 4th ஆப்ஷனில் தான் எரர் இருக்குது. ரைட். இந்த வீடியோவில் நம்ம
எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேயில் அடுத்த 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.